வெல்கம் டு நீரா என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல தளபதி விஜய் நடிச்சு வெளிவந்திருக்கிற கோட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஆக்டர் விஜய், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். இது வந்து ஒரு 3 hour மூவி. ஆனா அந்த 3 hourமே விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ரொம்ப சூப்பரா கேரி பண்ணியிருக்காரு. டியூவல் ரோல் பண்ணியிருக்காரு. 2 ரோல்லையும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இதுக்கு அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸ் எதிர்பார்த்த அளவு வராட்டினாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. 3 ஹவர்ஸுமே எங்கேயுமே லேக் இல்லாம போனதுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு பெரிய ரீசன். ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ். இதுக்கு அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல காட்டியிருக்கிற விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஒரு ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ற சீன் ஆகட்டும், இல்ல ஃபாரின்ல காட்டுற ஒரு ஸ்டண்ட் சீக்வன்சஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப லைவ்லியா தெரியுது. எங்கேயுமே ஒரு ஆர்டிபிஷியலா திணிச்ச மாதிரி தெரியல. இது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். இதுக்கு அடுத்து சிஜி எஃபெக்ட்ஸ். ஸோ ஏஐல வந்து விஜயகாந்தை காட்டியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நல்ல கிளாப்ஸ் இருக்கு படத்துல. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் டிஏஜிங் காட்டியிருக்காங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லேக் தெரிஞ்சாலுமே ஓவரால் அவுட்புட்டா பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து ஸ்டண்ட் சீக்வன்சஸ். எல்லா ஸ்டண்ட்டுமே ரொம்ப சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. நல்ல கிளாப்ஸ் வர மாதிரி தான் இருக்கு. விஜய்க்கு மாஸ் சீக்வன்சஸ் நிறைய இடத்துல இருக்கு. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இதுக்கு அடுத்து பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்கிறவங்க. பிரசாந்த். பிரசாந்த் வந்து விஜய்க்கு ஈக்குவலான்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு அடுத்தபடியான இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது. நல்லாவே அவுட்புட் கொடுத்திருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கு. இதுக்கு அடுத்து பிரபுதேவா. அவரோட ரோலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலு. அவரை வந்து டிஃப்ரெண்டான பிரபுதேவாவை பார்க்க முடிஞ்சு இந்த படத்துல. இது நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு அடுத்து ஜெயராம், அஜ்மல் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலுமே அவங்களோட கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவு நீட்டா நடிச்சிருக்காங்க, நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. இது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இதுக்கப்புறம் ஸ்னேகா விஜயோட ஒய்ஃபா படம் ஃபுல்லா வராங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. லைலா 1-2 சீன்ஸ்ல தான் வராங்க. சிம்பிளா நடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா வைபவ், அரவிந்த், அதுக்கப்புறம் யோகி பாபு இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பிரேம்ஜி இவங்க எல்லாருமே குட்டி குட்டி ரோல்ஸ் தான் வராங்க. ஆனா கதையோட சேர்ந்து டிராவல் பண்றதுனால எதையுமே தவிர்க்க முடியாது. எந்த கேரக்டருமே வந்து தேவையில்லாத கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவு எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். ஃபைனல் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்கட் பிரபுவோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப சூப்பரா என்கேஜிங்கா வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3 hour மூவில இத்தனை கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அழகா கோர்த்து எதுவுமே தேவையில்லாத கேரக்டர்ஸ்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பேக்கேஜா கொடுத்திருக்காரு. அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது வந்து படத்துல அதுவே வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப அடுத்து என்னன்னு தூண்ட வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். படத்துல டிராபேக்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எதிர்பார்த்த அளவு வரல. அது வந்து ஒரு டிராபேக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த டிஏஜிங் பண்ணியிருக்கிறது நிறைய சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் 2 வயசு கம்மியா டிஏஜ் ஆன மாதிரி ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வருது விஜய்க்கு. அது வந்து தேவையில்லைன்னு தோணுது. தேவையில்லைங்கிறத விட அந்த டிஏஜிங் வந்து கரெக்டா அவுட்புட் வரல. ஏன்னா அந்த விஜய் பேசுற டயலாக் அவ்வளவு கனெக்ட் ஆகல. லிப்சிங்க் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு டிராபேக். அதுக்கப்புறம் வில்லனிசம்காகவே கொஞ்சம் நிறைய திணிச்ச மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்தது. பட் ஆனா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி திணிச்ச மாதிரி இருந்தது. அதை வந்து கொஞ்சம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூவி 3 ஹவர்ஸ்ங்கும் போது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னதான் ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருந்தாலுமே ரொம்ப லென்த்தியா இருக்கு. கொஞ்சம் கிறிஸ்பா காட்டியிருக்கலாம். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா மூவி வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. விஜய் ஃபேன்ஸ் தவிர ஜென்ரல் ஆடியன்ஸும் நல்லா ரசிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மூவி வந்து கண்டிப்பா நல்லா ரீச் இருக்கும். ஃபேமிலியோட போய் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னா கண்டிப்பா இந்த மூவி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.